வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு இந்த வீடியோவில் கோடைகால பழமான நொங்கும் பனம்பழமும் எங்கள் தாத்தா செஞ்ச நொங்கு வண்டியும் பற்றி தான் பார்க்க போகிறோம். பனைமரத்துலேருந்து நமக்கு பதனி, கருப்பட்டி, நொங்கு, பனம்பழம், பனஞ்சீம்பு, பனங்கிழங்குன்னு இத்தனை பொருள் கிடைக்குது. பருவ காலத்தில் ஏற்படுற வெப்பநிலை மாற்றத்துக்கு நம்ம உடலை தகவமைச்சிக்க இயற்கை பழங்களையும் நமக்கு கொடுக்குது. அப்படி ஒரு பழம் தான் இந்த நொங்கு. கோடை வெயிலிருந்து நம்ம உடலை பாதுகாத்துக்க இந்த நொங்கு சிறந்த உணவு. இங்கே நொங்கு வெட்டுறவர் எங்கள் அப்பா. நொங்கு சாப்பிட்றதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. நாங்கள் ஒரு நொங்கு சாப்பிட்றதுக்குள்ள 5 நொங்கு சாப்பிட்டு முடிச்சிடுவாரு. அவரோட சின்ன வயசுல மற்றவங்களுக்கு நொங்கு வெட்டி கொடுக்கும்போது நல்ல நொங்கெல்லாம் இவர் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டும் முடிச்சிடுவாராம். எல்லாம் வாங்க நொங்கு திங்கலாம். நொங்கு திங்கலாம் வாங்க. நொங்கு இது மாதிரி சீவி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். வெயிலுக்கு வேக்கூர் இருந்துச்சுன்னா நொங்கு தண்ணிய மேல எல்லாம் தொடவிட்டா வேக்கூர் 2 நாள் மறைஞ்சிடும். சாப்பிட்டு முடிச்ச நொங்கு காய்களை தூக்கி போட்டுடலாமா? வேண்டாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு நொங்கு வண்டி செஞ்சிடலாம். இவர் எங்க தாத்தா. என்னோட சின்ன வயசுல ஒவ்வொரு வெயில் காலத்திலயும் எனக்கு நொங்கு வண்டி செஞ்சு கொடுத்தாரு. இப்போ எங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. நல்லா வெட்டி பெருசா பொம்மைங்களோ பொழுதுபோக்கோ இல்லாத அந்த காலத்துல இந்த நொங்கு வண்டி தான் எங்களோட விளையாட்டு பொருள்.
வாங்கிக்க ரெண்டு கையில அங்கே கொண்டு உங்களுக்கு பனம்பழம் சாப்பிட்ற வாய்ப்பு எப்போயாவது கிடைச்சிருக்கா? அதோட வாசத்தை எப்போயாவது முகந்து பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு அலாதியான வாசம் இருக்கும் அதில். இது பனஞ்சேவா. பனம்பழமா பழுத்து கீழே விழறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பறிச்சது. ஒவ்வொரு வெயில் காலத்துலேயும் கீழே விழுற பனம்பழங்களை எடுத்துகிட்டு வந்து விறகடுப்பில் போட்டு சுட்டு நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். பனம்பழத்தில் கால்சியம், நார்ச்சத்து, நுண்ணூட்டச்சத்துன்னு உடல் இயக்கத்துக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் அனைத்தும் அடங்கியிருக்கு. ஒரு 10 நாள் கழிச்சு மண்ணில் போட்டு 3 மாதம் கழிச்சு முளைச்சி வெளியே வருங்க குறுப்பை. அந்த நேரத்துக்கு அந்த கிழங்கு பிடுங்கி நம்ம வேவிச்சு தினோம்னா நல்லா இருக்கு. பனங்கிழங்கு அடுப்பில் வச்சாலும் கேஸில் வச்சாலும் நுர வரும். தினமே தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேவிட்டுன்னு இந்த சேவையை எடுத்து தின்னு பார்த்து நல்லா இருந்ததுன்னா இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு ஆளுக்கு 2 சாப்பிடலாம். வேக வச்ச பனஞ்சேவாவை மறுநாள் காலையில் சாப்பிடும்போது சுவை கூடுதலாக இருக்கும். வேக வச்ச பனஞ்சேவாவை இப்போ சாப்பிட்றலாம். சுட்ட பனம்பழமும் பனஞ்சீமும் பனங்கிழங்கும் இனிவரும் பதிவுகளில் கட்டாயம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.